இந்த நடவாயிருக்க வயல் ஓரங்கள் எல்லாம் வாழைக்கன்றுகளையும் வைக்கிறாங்க. ஏன்னா பக்கத்துலேயே தண்ணி போகிற வாய்க்கால் இருக்குது. வாழைக்கன்றுகளை வைக்கும்போது வாழை இலை கிடைக்கிது. அதுலேயே கொஞ்ச நாள் போனால் ஏதாவது தார் போடுவோம். கொஞ்சம் இதுவாக இருக்காது. இதுக்கு சொரப்பாக உரம் வைக்க மாட்டாங்க. அது வயலுக்கு போகிற ஓரத்துலேயே வாழை மரங்கள், வாழைக்காய் காய்க்கும், வாழைப்பூ இருக்கும். அது பலவித ஜாதிகள் இருக்கும். முந்தன், பேயன். பேயன்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. முந்தன், பூவன் இருக்கும். முந்தன், பூவன், கற்பூரவள்ளி, ரஸ்தாளி. பாருங்கள், முட்டைலாம் சின்ன முட்டை தான் வச்சுருக்கு. ஆனாலும் அது ஒரு நாளைக்கு கூட்டோ கறியோ பண்ணலான்னு பண்ணுவாங்க. அதனால் தென்னை மரங்கள் ஒரு பக்கம் பயிரிடுறாங்க. ஒரு பக்கம் வாழை வைக்கும்பாங்க. யாராவது விருந்தாளி வந்தாலே வாழை இலையில் தான் சாப்பாடு போடுறது நம்ம தமிழ்நாட்டோட தென்னிந்தியாவோட கலாச்சாரங்கள் எல்லாம் இப்படி வச்சுட்டுருக்கா. ஒரு விசேஷங்கள்னால் இப்போ வாழை இலை நிறையா வேண்டியிருக்கு. வாழை வயல்லே போடுவா. இது வரப்பு வாழை. தண்ணி ஜலம் இருக்கிறதுனால வீணாக போகாமல் மண்ணில் போட்டாலும் பொண்ணில் போட்டாலும் வீணாக போகாதும்பாங்க. அதுக்கு ஏற்ப இதெல்லாம் ஒரு பெரிய சொரப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. காய்கள்லாம் ஏதோ காய்க்கும், இலை கிடைக்கும். அமாவாசை அது இது விசேஷங்களுக்கு இலை வேணும்னா 10 இலை 20 இலை எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் வாழை. கிராமத்தில் இதெல்லாம் ஒரு உப பயிராக பண்ணுவாங்க. நன்றி. வாழை வைக்கும்பாங்க. நன்றி.